மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டி எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஆனால் 170 போதுமா அப்படிங்கிற குழப்பம் இப்போ வந்திருக்கு. எப்படி சார் இந்த குழப்பம் வந்துருச்சு? இப்போ நீங்கள் குழப்பி விட்றீங்களா? நாங்கள் தெளிவாக தான் இருக்கோமா? இல்லை என்ன குழப்பம் அப்படிங்கிறீங்க அப்படின்னா, ஸோ 4 இடத்துக்கு போகிறோம் வரோம்ல, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்குறோம், செமினாரில் போகிறேன், நிறையா ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன், சந்திக்கிறேன், டெஸ்ட் பேட்ச்சில் மார்க்கெல்லாம் செக் பண்ணுறேன், எப்படி மார்க் எடுக்கிறாங்கன்னு பார்க்குறோம், நிறையா ஸ்டூடெண்ட்டை பேசுகிறோம், நிறையா கால் வருது, எல்லாத்தையும் வச்சு அவேர்னஸ் என்ன இருக்குது, எங்களுடைய வேலையை அனலைசிஸ் பண்ணுறது தானே. அப்படி பார்க்கும்போது 170 போதுமானதே. என்னது போதுமானதே. பொதுவாக ஒரு கொஸ்டின் பேப்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். அது இந்த மார்க் கரெக்டாக, அதாவது கட் ஆஃப்ங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்த பின்னாடி அது ஈஸியாக டஃப்பாக அப்படிங்கிறத வச்சு தான் இது மார்க் போதும் போதாதுங்கிறதை நிர்ணயிக்க முடியும். ஆனால் பொதுவாக நம்ம தேர்வுக்கு நம்ம தயாராகிறவங்க எப்படி இருப்போம்னா, எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத எய்ம் வச்சு தான் நம்ம தயாராகிறோம். இப்போ நான் இருக்கேன், இப்போ திடீர்னு கொஸ்டின் வந்து கஷ்டமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 150 கட் ஆஃப் போதுன்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம அதுக்காக 150 போதுன்னு ப்ரிப்பேர் பண்ணுவோமா? நம்ம 180 190 தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். கிடைக்கிறது 160 கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 150 போதும்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இதான் லாஜிக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம வந்து வேறு மாதிரி யோசிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். இப்போ யாராவது ஒருத்தர் ஸ்டூடெண்ட்டை போய், ஏப்பா நீ ஜெயிக்கன்னு நினைக்கிறியா தோக்கன்னு நினைக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டால், நான் தோக்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா தோக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அதுதான் கரெக்டான பதில் நான் சொல்கிறேன். எப்படின்னா, களத்தில் இறங்கி தோக்கன்னு நான் நினைக்கிறேன், வேடிக்கை பார்த்து தோக்கன்னு நான் நினைக்கல. அது எவ்வளோ மிகப்பெரிய ஒரு பதில். அப்போ களத்தில் இறங்குறவங்க தோத்த சரித்திரம் இருக்கா? அதுதான் அவர் இன்டெரக்டாக அப்படி சொல்கிறாராம். அதே மாதிரி தான் சொல்கிறேன், 170 போதும் அப்படின்னு மைண்டில் செட் பண்ணுறதே நீங்கள் தப்புன்னு நான் சொல்கிறேன். ரைட்டா? நீங்கள் வந்து ரொம்ப அவேர்னஸாக ஆகிக்காங்க. தமிழில் கண்டிப்பாக தமிழும் மேக்ஸும் சேர்த்தே நீங்கள் 120 கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. தமிழ் மேக்ஸும் சேர்த்து 120 கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அதுக்காக தான் முயற்சி எடுக்கிறீங்க, அதுக்காக தான் உழைக்கிறீங்க. அதுக்கு மிகப்பெரிய உழைப்பை, உன்னதமான உழைப்பை நீங்கள் போட்டே ஆகணும், கஷ்டப்பட்டே ஆகணும். ஒன்ஸ் இந்த தடவை கஷ்டப்பட்டு அவ்வளோதான், சொல்யூஷனை முடிஞ்சு. ஆனால் அதை தாண்டி ஜிகேல 75 கொஸ்டின் வருது பார்த்தீங்களா? அந்த 75ல் 5 விட்டுருங்க. எவ்வளவு? 5 விட்டுருவோம். ரைட்டா? 70 வினா இருக்குது. அந்த 70ல் 50ங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட 1ங்கிற அளவுக்கு படிச்சிருக்கணும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு என்னென்னா, இன்றைக்கி நிலைமைக்கு மொத்தம் 3 மாதங்கள் 90 நாள் ஆயிடுச்சு. இந்த 90 நாளில் 50 அசால்ட்டாக அடிச்சிருவோம்ப்பா. இப்போ சயின்ஸில் அனலைசிஸ் பண்ணி தான் கொடுக்குறேன்னு இருக்கேன். யூடியூப்பில் சயின்ஸ் அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன், எக்கனாமிக்ஸ் அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன், பிடிஎஃபே கொடுக்குறேன். அப்படிங்கிறதுல எதுக்கு கொடுக்குறோம்னா, 50 கன்ஃபார்ம் பண்ணி ஆயிடுச்சுப்பா. இப்போ இன்றைக்கி 50 கன்ஃபார்ம்ப்பா, 120 கன்ஃபார்ம்ப்பா, 170 கன்ஃபார்ம்ப்பா அப்படிங்கிற லெவலில் இன்றைக்கி இருக்கணும் 90 நாள். இல்லையா, அடுத்து இன்னும் 30 நாளைக்குள்ளே அது கன்ஃபார்ம் ஆகணும். அப்படி தான் உங்களுடைய அனலைசிஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் 170ங்கிறது சாதாரணம், எக்ஸ்ட்ரா 10 சேர்த்து அடிக்கிறோம் இந்த வட்டம். அப்போ நமக்கு எவ்வளோ மார்க் தேவைன்னா, ஒரு 10 கொஸ்டின் சேர்த்து அடிச்சு வச்சுக்கிட்டா தான் சேஃப் அப்படிங்கிற லெவலில் இருக்கும். ஏன்னா பழைய குரூப் 4 ரிசல்ட்டை வச்சு நான் சொல்கிறேன், நிறையா மாணவர்கள் பேசியிருக்காங்க, அதை வச்சு நான் சொல்கிறேன். 170 போதுமானா 170 விட, புதிய மாணவர்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்ன மனுஷன் 160 போதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ 170 போதுமான்னு கேட்குறாப்புல, இப்போ 180 சொல்கிறாப்புல வேணுங்கிறாப்புல. நாங்களாம் என்னதான் பண்ணேன், நல்லா தெரிஞ்சுக்காங்க. உங்களுக்காக தான் அந்த வீடியோவே கொடுத்தது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஏன்னா ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு வந்து 165 170 கிட்ட வந்துட்டு 1 வினா 2 வினா இல்லைன்னு வெளியே நிற்கிறத விட, அடிக்கிறத சேர்த்து 10 வினா சேர்த்து அடிப்போம். அதுக்கான முயற்சி என்ன எடுப்போம், இப்போ இருந்தே வேலையை ஆரம்பிப்போம் அப்படிங்கிறேன். கடைசி நேரத்தில் பண்ணாமல் முதல்ல பண்ணிட்டோம்னா தான் எதுவுமே கரெக்டாக இருக்கும். கடைசி நேரத்தில் அவசரமாக அதான் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது உலட்டி விட்டுற மாதிரி போயிடும் வேலை. அதனால் 170 போதுங்கிற மைண்டில் செட் பண்ணுறது தப்பு. 170ங்கிறது இப்போயே ரெடியாக இருக்குது அப்படின்னு செட் பண்ணி 180 அடிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜியில் ஃபாலோ பண்ணிக்காங்க. நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஹார்ட் ஒர்க்குங்கிறது ரைட்டு தான், ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது கரெக்ட்னா, அதை தாண்டி நம்ம வந்து இந்த உறுதியாக அதோட வேலைக்கு போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பான முறையில் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ரிசல்ட் வந்த பின்னாடி என்கிட்ட சொல்லுவீங்க, அன்றைக்கே மனுஷன் வீடியோ கொடுத்தாண்டா கரெக்டாண்டா அப்படின்னு சொல்லுவீங்க. கவனமாக இருங்க, தெளிவாக இருங்க. இது யாரையும் பயன்படுத்துறதுக்கான வீடியோ இல்லை, உங்களுக்கு வந்து எச்சரிக்கிறோம். ஒரு உன்னதமான ஒரு எச்சரிக்கை தான். எப்போ மழை வருதுன்னு சொல்லிட்டாங்க வானிலையில், அது புயலாக வந்துருச்சுன்னு வச்சுக்காங்க, எப்படி தாங்குவீங்க? ஐயோ மழை வருதுன்னு தானே சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, எதையும் தாங்குற மாதிரி நம்ம ரெடி ஆகிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. தேங்க்யூ.